பீகார் தேர்தலை போன்று தமிழகத்தில் வெற்றி பெற்று விடலாம் என கணக்கு ஒருபோதும் நடக்காது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் பேட்டியளித்த அவர், தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வாக்காளர் அவசர திருத்தம் என்பது மிகப்பெரிய முறைகேடு என விமர்சித்தார். பீகார் ரிசல்ட்டுடைய மிக முக்கியமான காரணம், சுயேட்சை வேட்பாளர்கள் நிரம்ப அவர்களின் வாக்குகள் பெருமளவு சரிந்து அப்படியே பாரதிய ஜனதா நிதிஷ்குமார் அணிக்கு விழுந்து விட்டனர். நிதிஷ்குமார் எனக்கு மிக 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 நெருங்கிய நண்பர். சென்னையில் என் இல்லத்திற்கு வந்து 3 முறை ரயில்வே அமைச்சராக இருந்த பொழுது உணவருந்தியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியை எதிர்க்கிற கட்சிகள் நாமும் வெற்றி பெற்று விடலாம் என்று மனப்பால் குடிக்கலாம், கனவு கோட்டைகள் கட்டலாம், அவை ஒன்றும் நடக்காது. தமிழகத்தில் திராவிட மாடல் நல்லாட்சி நடத்தி வருகிற என் ஆர்வீர் சகோதரர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணிதான் மிகப்பெரிய வெற்றியை பெறும். தனி மெஜாரிட்டி டிஎம்கேக்கு கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு அதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. ராகுல் காந்தி தன்னால் சக்திக்கு மீறி மக்களை சந்தித்தார். அவர் கடமையை செய்தார். அவர் இதற்கெல்லாம் சோர்ந்து போகிறவர் அல்ல, இன்னும் வேகமாக செயல்படுவார்.